மிஸ்டர் ரெடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களே. இப்போ சளி தொல்லை, நீங்காத சளி தொல்லை. இதுக்கு பேர் கபக்குற்றம். அதாவது நாட்பட்ட, நல்லா புரிஞ்சுங்க, நாம் வீடியோல பேசுற விஷயங்கள்லாம் ஆரம்ப நிலையில் உள்ளவர்களுக்கு அரிதான ஒரு விஷயம். இந்த நாள்பட்ட நோயாளி, நீண்ட காலம் 10 வருஷம் 20 வருஷம்லாம் இருக்கவங்க முறையாக மருந்து, சித்தாவில் முறையா மருந்து எடுத்துக்கணும். பாரம்பரிய வைத்தியரை இப்ப என்கிட்டேன்னு இல்லை, பொதுவா நீங்க எந்த வைத்தியரை வேணாலும் தேர்வு பண்ணிக்கங்க. ஆனால் பாரம்பரிய வைத்தியரிடம் நீங்கள் சென்று உங்களுடைய கைகளை காட்டி முறையாக நாடி பார்த்து முறையாக நீங்க அந்த மருந்துகளை எடுத்துக்கொள்வது யாருக்கு? நீண்ட கால நோய் உள்ளவர்கள். இப்படித்தான் எல்லா நோயாளர்களும் பயன்படும். இந்த ஆரம்ப நிலையில் உள்ளவங்க 6 மாசம் 5 இப்பதான் வந்திருக்கு அப்படிங்கிற லெவலில் உள்ளவங்களுக்குலாம் நான் சொல்லக்கூடிய இந்த முறைகள் சிறப்பா இருக்கும். இப்படி வந்தவங்களுக்கும் இது நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். ஆனா நோய் தீர வேண்டும் என்றால் முறையான மருந்துகளும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை, ஏன்னா நிறைய எனக்கு போன் கால்கள் வருது, ஐயா அப்படி சொன்னீங்களே. ஏன்னா அவங்க நினைச்சிடறாங்க இதோட அதாவது வளர்ந்தவங்க நம்பர் 1ல இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நம்பர் 2, 4 கடந்து போய் நிக்கிறவங்களுக்கு மருத்துவம் தேவைப்படுகிறது. அதெல்லாம் பதிவு பண்ணிடுறேன் இப்ப. சரியா? சரி, இப்ப விஷயத்துக்கு வந்துடும். இப்ப நமக்கு சளி, கபம், இந்த கபத்தால ஒரு இருமல் வருது, நுரையீரல் பழுதாயிட்டா நமக்கு எல்லா விதமான நோய் தொற்றும் வந்துடும். கொரோனாங்கிறது என்ன நினைக்கிறீங்க? நுரையீரல் பிரச்சனை, நுரையீரல் சார்ந்த ஒரு பிரச்சனை, சளி சம்பந்தமான பிரச்சனை. சளியும் ஒண்ணுமாங்க, புரியுதா? அப்ப சளி பிடிச்சா சளி பிடிச்ச மாதிரி இருக்குமாங்க. ஏன்னா சனி அந்த கரும்பா இது இருக்கு பார்த்தீங்களா, கரும்பு ஜூஸ் புளிகிற மிஷின் இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி சனி பகவான் பிழிஞ்சு எடுத்துருவார். யார? குற்றம் இழைத்தவர்கள். அவர் ஒரு பெரிய நீதிபதி. அது மாதிரி சளியும் கருமாவால வர்றது சளி. சந்திரனுடைய அது சந்திரன் அப்படிங்கிறத விட இன்னும் நோயை நுட்பமா உள்ள போய் பார்த்தோம்னா சனியினுடைய இதுதான். ஏன்னா சனியினுடைய ஆளுகையே குளிர்ந்த பனிக்கட்டி தான் முழுக்க. அதனாலதான் குளிர்ந்த நிலை பூராமே, இந்த மாதிரி விஷயங்கள் பூராமே அதுக்குரிய இது வந்துடும். அப்ப நீர்நிலை சம்பந்தமான நோய்கள், நீர் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் சந்திரனுடைய இதுல வர்றது. அப்ப இந்த சளி எப்படி நம்ம குறைக்கணும் அப்படின்னா, அதுக்கு அற்புதமான மகா மருந்தாக செயல்படுறது. இது வரைக்கும் மற்றவர்கள் சொல்லியிருக்காங்களா நான் எனக்கு தெரியாது. ஆனால் நான் இன்றைக்கு இந்த மிஸ்டர் லேடிஸ்ல பதிவு பண்றேன். சிறந்த ஒரு நுரையீரலுக்கு ஒரு அற்புதமான மகா மருந்து எது தெரியுமா? ஏலக்காய். ஏலக்காயும் வாழைக்காயும் அவ்வளவு ஒரு அற்புதமான மருந்துகள். ஏலக்காயை மட்டும் இன்னைக்கு பேச போறேன், இல்லை வாழைக்காயை பிறகு பேசுவோம். இந்த ஏலக்காய் பாருங்க, இனிப்பு கலந்த இடங்கள் எல்லாம் ஏலக்காய் வரும். தமிழனுடைய பேர் அறிவை பாருங்க. இனிப்பு கலந்தா என்ன இருக்கும்? சளி ஏற்படுமா? அங்க ஏலக்காயை போட்டிருப்பான் பாருங்க. அது சுவையாகவும் இருக்கும், மருந்தாகவும் பயன்படுது. இதுதாங்க அங்க உள்ள சூட்சமம். நீங்க இனிப்புல பூரா பாருங்க, பாயாசம் எடுத்துக்கங்க, இல்லை நீங்க எதை லட்டு எடுத்துக்கங்க, நீங்க எதை வேணாலும் எடுங்க, அங்க ஏலக்காய் உள்ள நிற்கும். பொங்கல் வரைக்குமே ஏலக்காய் உள்ள வரும். எதுக்கு? அதன் இனிப்பு மூலமாக சளி ஏற்பட்டால் அதை தவிர்ப்பதற்கு ஒரு தடுப்பு சுவர் தான் நம்ம ஏலக்காய். சுக்கும் அப்படித்தான். இந்த ஏலக்காய் சுக்கு இருக்கே, அப்படி ஏலக்காய், இப்ப ஏலக்காயில டீ சாப்பிட்றீங்க. இப்ப இந்த ஏலக்காய் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்னு நான் சொல்லிடுறேன். நுரையீரலுக்கு மிக அற்புதமான மகா மருந்து. இதுல சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்களுக்கும் இதை நீங்க சாப்பிட்டுக்கலாம். எப்படி சாப்பிடலாம்னா, கொய்யா இலை இருக்கு பார்த்தீங்களா, இந்த நுரையீரல்ல இருக்கக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனையும் தீர்க்கும் இந்த டீ. ஒரு 5 கொய்யா இலை, ஒரு குடும்பத்துக்கே சொல்றேன், ஒரு 1/2 லிட்டர் தண்ணி, ஒரு 5 கொய்யா இலை நல்லா போட்டு வேக விட்டுறணும். காயல் நல்லா கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கத்தான் சுவையே. நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுல ஒரு 25 கிராம் ஏலக்காயை தட்டி உள்ள போட்டுருங்க. கம்ம போட்டுருங்க. போட்டுட்டு வேற ஒண்ணுமே, அவ்வளவுதான். நாட்டு சர்க்கரையை போட்டு ஆத்தி குடிச்சு பாருங்க. அந்த ரூமே மணக்கும் சார். அப்படியே எப்படி இது என்ன டீ? இதுதான் கொய்யா இலை டீ. இந்த கொய்யா இப்படி ஏலக்காயை டீயா பயன்படுத்தலாம். இதே ஏலக்காயை நீங்க வேற ஒண்ணுமே தேவையில்ல,
இந்த ஏலக்காயை வந்து இப்போ வந்து இது வந்து சுகர் நோயாளிகளும் சாப்பிடக்கூடிய டீ இது. ரொம்ப அதி அற்புதமான மகா மருந்து. அல்சர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்களுக்கும் அதி அற்புதமான மகா மருந்து. எது? துவர்ப்பு வந்து அதாவது உங்களுக்கு நுரையீரல், அல்சர், அது போதுக்க உங்களுக்கு இனிப்பு, அதாவது சுகர், இந்த மூணையுமே சரிப்படுத்தக்கூடிய டீ தான் நம்முடைய நம்முடைய கொய்யா இலை டீ. கொய்யா இலைக்கு அவ்வளவு மகத்துவம் உண்டு. இதயத்துக்கும் நல்லது கொய்யா பழம் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. ஆக இந்த மாதிரி இந்த கொய்யா இலை டீயை வந்து ஏலக்காய் போட்டு நீங்க பயன்படுத்திங்கன்னா எல்லா வகையிலுமே உங்களுக்கு சிறப்பா இருக்கும். அது நுரையீரலில் இருக்கக்கூடிய சளியெல்லாம் அறுத்துட்டு வெளியே வந்துடும். இந்த ஏலக்காய் டீல ஒன்றும் செய்யலாம். கொஞ்சம் சுக்கு, காரத்துக்கு கொஞ்சம் சுக்கு போட்டு குடிச்சிங்கன்னு வச்சுங்களேன், இந்த டீ இன்னும் காரம் அப்படி லேசா அப்படி லைட்டா காரமா இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். அது சாப்பிட்டு பாருங்க, அந்த சுவை உங்களுக்கு தெரியும். சுக்கும் ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா இதை விட சிறந்த டீ உலகத்திலே இல்லை. நீங்க அதுக்கப்புறம் இதுதான் உங்களுக்கு வந்து அற்புதமான டீன்னு சொல்லி உங்க வீட்டை அலங்கரித்து கொண்டிருக்கும் தினம். அதை புரிஞ்சுங்க, சரியா? இதை ஒண்ணு பண்ணிக்கங்க. அப்புறம் இதே ஏலக்காய நீங்க என்னென்னலாம் பண்றீங்களோ, என்ன பண்ணுவீங்க அடுத்து, என்னென்ன குழம்பு வைக்கிறீங்க, அது எந்த குழம்பு நீங்க வச்சாலும் சரிங்க, ஒரு 10 ஏலக்காய் தட்டி உள்ள போட்டுருங்க. அப்படி இருக்கும். அந்த குருமாலாம் வைக்கிறீங்க, குருமாவுக்கு கேஷுவலா வைப்பீங்க, ஏலக்காய் இனிமே அதிகப்படுத்தி பாருங்க. யார் இந்த நோய் உள்ளவங்க, இந்த நுரையீரல் சம்பந்தமான கபநோய் உள்ளவர்கள் ஏலங்கிராம்பு பட்டையை அதிகப்படுத்த வேண்டும். ஏலத்தை வந்து அதிகப்படுத்தணும். ஏலத்தை அதிகப்படுத்தினால் உங்களுடைய வாழும் வரை சளித்தொல்லை இருக்காது. ஏலக்காயை நீங்க வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, யாரு சளித்தொல்லை உள்ளவங்க, ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் உள்ளவங்க ஏலத்தை பயன்படுத்தினால் ஆஸ்துமாவை ஏலம் விட்டு விடலாம். எப்படி ஆஸ்துமா விட்டு முறிக்கிடலாம். ஆகவே அன்பர்களே, இந்த ஏலக்காயினுடைய மகத்துவம் அப்படிப்பட்டது. இனிமேல் ஏலக்காய் இன்னொரு விஷயமும் இருக்கு. ஏலக்காயை நீங்க வந்து பல்லு சாதாரணமா 2 ஏலக்காயை வாயில வச்சுட்டு போயிடுச்சுன்னா மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும் சொல்லி சாஸ்திர நூல்கள் தான் சொல்லுது. உங்களுக்கு வாய் துர்நாற்றத்தை போக்குறது ஒரு விஷயம். உங்க இப்ப பாத்துங்க, ஏதாவது பாக்க போட்டு மெல்லுவீங்க, அதுக்கு ஏலக்காய் 2 போட்டு மெல்லுங்க, பாக்கெல்லாம் போடாதீங்க. இந்த ஏலக்காய் போடுறதுனால உங்களுக்கு கண்கள் ஒளி பெறுகிறது. பக்கத்தில் இருப்பவர்களுக்கு நீங்க பேசும்போது வாசனை கமழ்கிறது. அதாவது இந்த பாட்டுல சொன்ன மாதிரி முருகனுடைய பேரை சொன்னா மணக்குதுன்னு சொல்லி பாடல் வருது இல்லையா, அந்த மாதிரி நீங்க பேசினாலே மணக்கும் சார். உங்களுடைய சொற்கள் மணக்க வைக்கின்ற தன்மை ஏலக்காய்க்கு உண்டு. உங்களுடைய பேச்சு, உங்களுடைய வாய் மணக்கும். அப்ப வாய் மணந்து விட்டால் உங்களுடைய வாழ்க்கை மணக்க ஆரம்பித்து விடும். ஆகவே அன்பர்களே, இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.